சால்ட் ஃபார் சோல்ஸ் ஊழியம் தேவராஜ்யத்தை உலகெங்கும் கட்டியெழுப்ப அநேக சுகமளிக்கும் கூட்டங்கள் நடத்தி ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டிருக்கிறது. சால்ட் ஃபார் சோல்ஸ் ஊழியம் இந்தியா மற்றும் இலங்கையில் ஆதரவற்ற குழந்தைகள் இல்லங்களை ஆதரித்து அவர்களுக்கு தேவையான அனைத்து விதமான உதவிகளையும் வழங்கி வருகிறது. ஹலோ எவ்ரிபாடி, அன்புள்ள போதுகிற நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கிறோம். ஹல்லேலூயா, glory be to God. கர்த்தர் நல்லவர், உங்களுடைய வாழ்க்கையிலும் அற்புதம் செய்யும் தெய்வம் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார். நீங்க நினைக்கலாம் உங்களுக்கு யாரும் இல்லைன்னு சொல்லி, உங்கள் அருகில் கர்த்தர் இருக்கிறார். தனிமைப்பட்டாலும் அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஆமென். அவர் உண்மையுள்ளவர், அழைத்தவர் அவர் உண்மையுள்ளவராக எப்பொழுதும் எங்கள் வாழ்க்கையில இருக்கிறார். ஸோ இன்னைக்கு நாங்கள் எதை குறித்து பார்க்க போகிறோம், என்ன எங்களுடைய தலைப்பு என்று நீங்கள் கவனமாக கவனித்து கொண்டிருக்கலாம். அந்த கவனத்தை குறித்து தான் நாங்கள் இன்றைய நாளிலே பார்க்க போகிறோம். உங்களுடைய கவனம் இன்று யார் மீது உள்ளது? உங்களுடைய கவனம் இன்று யார் மீது உள்ளது? யார் மேலே நாங்கள் மிச்சம் கவனம் வைப்போம்? நாங்கள் ரொம்ப நேசிக்கிறவங்க மீது, இல்லாவிட்டால் ஒரு நேசிக்கும் காரியத்தின் மீது எங்கள் கவனத்தை நாங்கள் அதிகமாக செலவிடுவோம் இல்லையா? நாங்கள் எங்களோட கவனம் ஒரு எங்களோட ஃபைனான்ஸ் மேலே இருக்குதுன்னு சொன்னால் அடிக்கடி எங்களோட ஃபைனான்ஸை நாங்கள் செக் பண்ணுவோம். அதன் மேலே ரொம்ப நோக்கமாக இருப்போம். எப்படி செலவு வருது, எப்படி வரவு செலவு எப்படி போகுது. அதுக்கு ஒரு சிலவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஸ்பெஷலாக ஒரு புக் வச்சுருப்பாங்க. புக் வச்சு அவங்க அப்படியே அதில் எழுதி வரவு எவ்வளோ வருது, செலவு எவ்வளோ போகுது, நாங்கள் மாதம் இவ்வளவு நாங்கள் வருமானம் எடுக்கிறோம், இப்படி அவங்களோட நோக்கமெல்லாம் அதை குறித்து இருக்கும். கவனித்து அதை நிதானமாக இருந்து பார்த்து எல்லாவற்றையும் அவங்க செய்வாங்க நேர்த்தியாக. ஸோ சிலருடைய கவனம் வாழ்க்கையில் ஃபைனான்ஸில் எப்படி நாங்கள் நல்ல முறையில் வரலாம் அப்படின்னு சொல்லி சில நேரங்களில் சிலவர்களுடைய கவனம் இருக்கும். வேல்யூபிளாக இருக்கிறது, பெருமதியாக இருக்கிறது, அது மேலே தான் கண் இருக்கு. பைபிள் சொல்லுது, where your treasure is, that's where your heart is. உங்களோட இருதயம் எங்கே இருக்குமா, உங்களோட பொக்கிஷம். ஸோ இந்த கவனத்தை பொக்கிஷம் இதை எங்களோட என்னது மேலே செலுத்துறோம் இல்லையா? எதன் மேலே உங்களுடைய கவனம் இன்றைய நாளில் இருக்கிறது? எதை குறித்து உங்களுடைய கவனம் இருக்கிறது? எதை நோக்கி உங்களோட கவனம் சென்று கொண்டிருக்கிறது? ஸோ அதே மாதிரி நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், உலகத்தின் மீது நாங்கள் கவனம் செலுத்துகிறோமா? உலகத்தின் மீது என்ன மாதிரியான காரியம்? ஒன்லி நாட் ஃபைனான்ஸ் மாத்திரம் அல்ல, எங்களுடைய கவனம் சில நேரத்திலே ஒரு ஹைடலாக கூட மாறிவிடலாம். ஐடலாக மாறிவிடலாம் சொல்லி சொல்றது, எங்களுடைய வாழ்க்கையில நாங்க தேவனுக்கு முன்பதாக தேவனை வைக்காமல் எங்களுடைய வாழ்க்கையிலே முன்னோக்கி சென்டர் பீஸாக இயேசுவை நாங்க வைக்காம எங்க வாழ்க்கையில வேற எதையெல்லாம் நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து வைக்கிறோமோ அதன் மேலதான் எங்களோட கவனம் இருக்கும் இல்லையா? சோ அதெல்லாம் கடைசியில எப்படி மாறும்? ஒரு ஐடல்னு சொல்லும் பொழுது ஒரு என்ன சொல்லலாம், அது ஒரு எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான இடத்தை வகிக்கிற ஒரு காரியமாக இருக்கும். ஸோ இன்றைய நாளில் நாங்க எதன் மீது எங்களுடைய கவனத்தை செலுத்துகிறோம்? இயேசுவின் மீது எங்கள் கவனத்தை செலுத்துகிறோமா? எங்களை படைத்தவர் மீது நாங்கள் எங்கள் கவனத்தை செலுத்துகிறோமா? அல்லது படைப்பின் மீது கவனத்தை செலுத்துகிறோமா? ஹல்லேலூயா. எது கொடுத்தவரா இல்லாட்டி கொடுத்த காரியங்களா? நாங்கள் எதற்கு நாங்கள் நன்றி சொல்லுவோம்? முதலாவதாக நாங்கள் தேவனுக்கு நன்றி சொல்லுவோமா, அல்லது தேவன் படைத்த காரியங்களுக்கு நன்றி சொல்லிக்கொண்டு அதன் பின்பதாக எங்கள் வாழ்க்கையை நாங்கள் கவனத்தை நோக்கி செலுத்தி கொண்டிருப்போமா? எங்கள் கவனத்தை நாங்கள் எங்க செலுத்துகிறோம்? இன்றைய நாள்ல தேவன் உங்களை பார்த்து பேசுகிறார். உங்கள் வாழ்க்கையில நீங்கள் இந்த ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிறீங்க. சில பேர் இதை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. நீங்க அநேக பிரச்சனைகளிலே சூழ்ந்து ஒரு கடல் ஆழத்திலே உங்களை எப்படி விட்டால் ஒரு அமுக்கத்துக்குள்ள நீங்கள் காணப்படுவீர்களோ, அதே போல இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் நீங்களும் சிலர் நீங்க இருக்கிறீங்க ஒரு கடலின் ஆழத்திலே இருப்பது போல உங்களுக்கு இருக்கிறது. நான் மூழ்கி விடுவேனோ, என் வாழ்க்கை இப்படியே மூழ்கி விடுமா என்கிற ஒரு பயத்தை நோக்கி நீங்கள் சென்று கொண்டிருக்கிறீங்க. ஸோ உங்களோட கவனம் எல்லாம் இந்த பயத்தின் மேல் இருக்கிறது. ஸோ அதுக்கு உதாரணமாக நாங்கள் வசனத்திலே பார்த்தால் பேதுருவை நோக்கி நாங்கள் பார்க்கலாம் இல்லையா? அவன் கடல்ல பேதுரு ஜீசஸ் நடக்கிறது கண்டு அவர் சொல்றார், நானும் நடக்க என்னையும் வர செய்யுங்க சொல்லி இயேசுவை நோக்கி பார்க்கிறார்.
கவனம் எல்லாம் இயேசுட மேல அவர் அவருக்கு இருந்தது. எல்லாமே உலகத்தை மறந்து, சூழ்நிலையை மறந்து, சமுத்திரத்தை மறந்து அந்த படகுல இருந்து அவர் காலடி வைக்கிறார். எவ்வளவு ஃபியர்ஃபுல்லா இருக்கும் இல்லையா? பயங்கரமான அது கடலை பார்த்தாருன்னா ஃபியர்ஃபுல்லா இருக்கும். அவர் இயேசு நடக்கிறத பார்க்கிறார். அப்ப நோக்கமெல்லாம் இயேசு நடக்கிறார், நானும் நடப்பேன் என்று சொல்லி விசுவாசி. அந்த நேரத்துல அவருக்கு ஒரு பெரிதான விசுவாசம் வருது. அப்ப அந்த நேரத்துல அவர் கடலை நோக்கி பார்க்கல. கவனம் எல்லாம் இயேசு மேல, நோக்கம் எல்லாம் இயேசுதான், பேச்சு எல்லாம் இயேசுதான், எல்லாமே இயேசுதான். எல்லாமே இயேசுன்னு நாங்க வாழ்ற நேரத்துல எங்களோட கவனம் எல்லாம் இயேசுவை போல நாங்க இருக்கணும், இயேசுவை போல நாம் வாழணும், இயேசு நடந்த மாதிரி நானும் நடக்கணும்னு சொல்லி பரிசுத்தாவியான தங்குற ஒரு நோக்கத்துல தான் நாங்க ஓடுவோம். ஆமென். ஆனா அதுக்கு பிறகாக என்ன நடந்தது? அவர் இயேசுவை நோக்கி முதலாக கவனம் எல்லாம் இயேசுவா தான் இருந்தது. ஆனால் அந்த கடல்ல இறங்கினதுக்கு பிறகாக கொஞ்சம் அங்காலே இங்காலையும் கொஞ்சம் வரும் பொழுது அவருடைய உள்ளமெல்லாம் எங்க போனது? அதற்கு பிறகு அவருடைய கவனம் அந்த அலைகள் மீது தான் இருந்தது. இயேசு என்னையோடு இருக்கிறாரு, அவர் தானே என்ன நடக்க செய்தாருன்றத கூட அவர் மறந்து விட்டு அவருடைய நிலைமை மாறி அவருடைய கவனத்தை அந்த அலைகள் மீது, புரண்டோடி வரும் அந்த அலைகள் மீது, அவருடைய அந்த வீசும் அந்த காற்றின் மீது அவருடைய கண்களை பதிய வைத்தார். அது ஏன்னு சொன்னா அவர் இயேசு செய்த காரியம் என்ன சொல்றது, அது சூப்பர் நேச்சுரல். சூப்பர் நேச்சுரல். ஒரு மனிதனாலும் கடல் மேல நடக்க முடியாது. இயேசு நடந்து காட்டுறார். அப்ப இவருக்கு ஆசை இயேசு செய்யறது நானும் செய்யணும். அப்ப இயேசுவை பிடிச்சு இயேசுவை நோக்கி போய் இவரும் செய்கிறார். அப்ப இவர் என்ன செய்த காரியம், இவர் செய்த காரியமும் இப்ப சூப்பர் நேச்சுரல். இப்ப இயேசு செய்தார், இப்ப இவரும் செஞ்சிட்டார். அப்ப இவருக்கு என்ன வருது அந்த இடத்துல சொல்லுங்க? இவர் அறியாமலே நான் நடக்கிறேன் என்று சொல்லி இயேசு என்னை நடக்க வைத்தார் என்று சொல்லாம நான் நடக்கிறேன் எல்லாம் அதன் மீது போனது. கம்ஃபர்டபுள் ஆகிட்டார். சில நேரம் எங்களோட வாழ்க்கையில நாங்க ஆதியில கிறிஸ்தவங்களா இருக்கிற நேரத்துல ஆதி அன்புல இருப்போம். கொஞ்சம் காலம் அற்புதங்கள் நடக்குது, கொஞ்சம் காலம் ஆசீர்வாதம் வருது, கொஞ்சம் காலம் கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கிறார் நேரத்துல கம்ஃபர்டபுள் ஆகிடும். கண்களை இயேசு மேல இருந்து நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன், நான் சர்ச்சுக்கு போறேன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன், நான் டைட்ஸ் கொடுக்குறேன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன், நான் கர்த்தரோடு நடக்கிறேன் என்று சொல்லி எங்களை அறியாமலே ஒரு பெருமைன்னு சொல்லலாமா, எங்களை அறியாமலே ஒரு எங்க மேல அந்த நோக்கத்தை வைக்கிறோம். இயேசுக்கு வைக்காம நாங்க செய்யறனாலதான் எங்களுக்கு கிடைக்குதுன்னு சொல்லி ஒரு எண்ணம். அதான் கர்த்தருடைய வார்த்தையில அவர் சொல்லுகிறார், தன் சுய சிந்தையின் மேல் சாயாமல் தேவனிடத்திலே சார்ந்திருக்கிற மனுஷன் பாக்கியவானாம். ஏனென்று சொன்னால் அவன் தேவனால அறியப்படுவான். சோ எங்கள் கவனம் முழுவதும் இன்றைக்கு எங்கள் சுய சிந்தையின் மேல் இருக்கிறதா, என்னால முடியும் என்கிற அந்த சுயத்தின் மேல் இருக்கிறதா? இல்லாவிட்டால் என் தேவன் என்னோடு இருந்தால் மாத்திரமே என்னால எல்லாம் செய்ய முடியும். எங்கள் கவனத்தை இயேசு மேல நாங்கள் செலுத்துகிறோம். அவருடைய பாதத்தை கட்டி கொடுக்கிறோம். நாங்க லாஸ்ட் வீக் பார்த்தோம் மேரியன் மாத்தா. இயேசு அந்த இடத்துக்கு வரார். அப்ப பாருங்க, 2 பேரும் இருக்கிறாங்க, இயேசு காண்கிறாங்க, 2 பேரும் காண்கிறாங்க. மாத்தா தான் கதவை திறந்தது, மேரி இல்ல. மாத்தா தான் ஃபர்ஸ்டா பாக்குறான். பார்த்தோன்னா அவ என்னத்தை பார்த்தா, அவ இயேசுவை மட்டும் பார்க்காம இயேசுவோடு இருக்கிற கூட்டத்தை பார்க்கிறான். அதை மட்டும் பார்க்காம ஐயோ நான் இவங்களுக்கு எல்லாருக்கும் சமைக்கணுமேன்னு போய் அந்த வேலையில கவனமா இருக்கிறான். ஆனா இங்க மேரியோ அவ பார்த்ததெல்லாம் இயேசு, அமர்ந்ததெல்லாம் இயேசுட பாதம். நீங்க போதும், உங்க பாதம் போதும் இயேசப்பான்னு சொல்லி அமர்ந்து அவர் சொல்ற வார்த்தையெல்லாம் அவ கவனத்தை வார்த்தை மேல வைக்கிறார், நோக்கத்தை வார்த்தை மேல வைக்கிறார். அதனால அவன் நல்ல பங்கு தெரிந்தெடுத்தான்னு சொல்லி இயேசு சொல்லுகிறார். ஆமென். ஆனா மாதாவை பார்த்தீங்கன்னு சொன்னா அநேக காரியத்துல, அநேக வேலைகள்ல அவ சோர்வடைகிறார். அவ தான் நான் செய்யறேன் என்னையால முடியுதில்லையேன்னு சொல்லி மேரிய என்னையோட எனக்கு உதவியா அனுப்புங்க இயேசுன்னு சொல்லி போய் கேட்கிறான். அப்ப இயேசு என்ன சொல்றார், நீ அநேக காரியத்துல கவலைப்பட்டு கொண்டிருக்கிற, ஏன் நோக்கம் எல்லாம் இயேசு மேல இல்லாம வேலைகள் மேல, இயேசு மேல அவட பலத்துல வச்சா,
அவட சுய என்னால் முடியும்னு தானே போய் செய்கிறா. இல்லைன்னா ஸ்டார்ட்லேயே சொல்லியிருக்கலாமே, மேரி எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்களேன், என்னால் முடியாது, நீ வந்திருந்தா எனக்கு ஹெல்ப்பாக இருக்கும். அவனுக்கு நோ ஐ கேன் டூ இட்னு சொல்லி அவள் ட்ரை பண்ணுறான். அந்த ட்ரைல தான் அவள் ஃப்ரஸ்ட்ரேஷன் அடைகிறான். பீட்டரும் இங்கே தான் இவர் ட்ரை பண்ணுறார் வாக் பண்ண, ஆனால் வாக் பண்ணுறார். அப்போ அவருக்கு தைரியம் வந்துட்டு, பலம் வந்து இப்போ இயேசு எனக்கு தேவை. ஆனா அதே மாதிரி ஒரு புயல் வரும் பொழுது பயம் வந்துட்டு. ஏன் அவர் நடக்க பார்த்தார், அந்த புயலை பார்த்தோன்னு அவருக்குள்ள ஒரு பயம். ஆனா இயேசு எங்களோடு எங்கள் படகிலே இருக்கிறார். ஆனால் அவரோடு கூட நாங்கள் நடக்கும் பொழுது அந்த பயம் எங்களை விட்டு அப்புறப்படுத்தப்படும். என்றால் இயேசு எங்கள் படகிலே இருக்கிறார், ஆனால் அவரோடு நாங்கள் தொடர்பிலே இருக்கிறோமா? இன்றைக்கு அநேகருடைய படகிலே இயேசு இருக்கிறார், அவர் இருக்கிறார். உங்கள் படகிலே வாழ்க்கை பயணத்திலே இயேசு இருக்கிறார். ஆனால் அந்த இயேசு கிறிஸ்துவோடு கூட உங்கள் பயணம் எப்படிப்பட்ட ஒரு பயணமாக இருக்கிறது? இயேசுவோடு நீங்க உறவுல இருக்கிறீங்களா? அது வந்து சொல்ல போனா உங்களோட வீட்டுல உங்களோட நெருங்கிய உறவிலே ஒருவர் இருக்கிறார் வீட்டுக்குள்ள, ஆனாலும் நீங்க அவரோடு தொடர்புல இல்லை. எப்படி இருக்கும் அந்த உறவு? பேசாம தேவையானதை மட்டும் செய்து விட்டு நீங்க அந்த மனுஷனோட கதைக்காம ஜஸ்ட் ஒரு தேவைக்கு மாத்திரம் கதைச்சிட்டு ஒரு பெரிய உறவு இல்லாம அப்படி இருந்தீங்கன்னு சொன்னா அந்த உறவு எப்படி நீடிக்கும்? அது எப்படிப்பட்ட ஒரு உறவாக இருக்கும்? இதை குறித்து தேவன் உங்களோடு கூட இன்றைக்கு நாள்ல பேசுகிறார். நான் ஒரு படகிலே தான் இருக்கிறேன், ஆனாலும் நீ என்னுடன் கூட எந்த விதமான ஒரு உறவிலே இருக்கிறாய்? கர்த்தர் உங்களிடத்தில் இந்த கேள்வியை கேட்கிறார். இன்றைக்கு இந்த கேள்வி உங்களை நோக்கி வருகிறது. உங்கள் கவனம் யார் மீது இருக்கிறது? இன்றைக்கு எங்கள் கவனம் இந்த உலகத்தை குறித்து, காலையில எழுந்தவுடன் நாங்கள் என்ன செய்யலாம், எப்படிப்பட்ட வேலைகளை செய்யலாம், எப்படி நாங்கள் காசுகளை சேமிக்கலாம், அல்லது எங்க போகலாம், இதை குறித்தே நாங்கள் கவனமாக இருக்கிறோமா? அல்லாவிட்டால் எங்களை படைத்தவருடைய இருதயம் எதற்காக துடிக்கிறது? அந்த இதய துடிப்பை நிறைவேற்றுவதற்காகத்தானே இந்த பூமிக்கு என்னை தேவன் அனுப்பி இருக்கிறார். ஆனால் நான் என்ன நோக்கத்தோடு கூட வாழுகிறேன்? தேவன் என்னை அனுப்பின நோக்கத்திலே வாழுகிறேனா, அல்லது என்னுடைய காரியங்களை நிறைவேற்றபடியாக நான் அதை நோக்கி, அந்த இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறேனா, அல்லது பரலோகம் எனக்காக வைத்த திட்டத்தை நோக்கி, அந்த இலக்கை நோக்கி நான் இந்த தினத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறேனா? இதை தேவன் உங்களுடைய பார்வையில வைக்க விரும்புகிறார். உங்கள் இருதயத்தோடு கூட சம்பந்தப்படுத்த விரும்புகிறார். இந்த நாள்ல நீங்க யோசிங்க, ஆண்டவரே நான் எதை நோக்கி இந்த பயணத்திலே சென்று கொண்டிருக்கிறேன்? நாங்கள் தேவனுடைய வார்த்தையிலே பார்ப்போம். கொலோசியர் 3ஆம் அதிகாரத்துல 2வது வசனம் இப்படி சொல்லுகிறது, பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள். பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள். நீங்க கேட்கலாம், பூமியில அப்ப நாங்க இந்த உலகத்துல தேவன் எங்களை அனுப்பி இருக்கிறார் வாழுவதற்கு தானே, நாங்க அப்ப எங்களுக்கு தேவைகள் இருக்குத்தானே, நாங்க அதுகளை பார்த்தால் தானே எங்களுக்கு எல்லாவற்றையும் செய்து கொள்ள முடியும். நீங்க கேட்கறதுல ஒரு தப்பும் இல்லை. நீங்க வந்து இந்த உலகத்துக்கு தேவன் உங்களை அனுப்பியிருக்கிறார். அன்றாட தேவைகளை சந்திப்பதற்கு நீங்கள் உழைப்புக்கு போக வேண்டும், உங்கள் காரியங்களை செய்ய வேண்டும். இது எல்லாம் நல்லதுதான். ஆனாலும் உங்கள் படகில இயேசுவுக்கு, அவரை நீங்க ஒரு இயேசுவாக மாத்திரமே, இயேசு இருக்கிறார் என் படகுல, நீங்க இருங்க இயேசப்பா, நான் மற்ற காரியங்களை எல்லாம் நோக்கமா சென்று கொண்டிருக்கிறேன்னு சொல்லி போறது சரியா? அப்படி இல்லாவிட்டால் ஆண்டவரே, நீங்க ஒரு நோக்கத்தோட திட்டத்தோட கூட இந்த உலகத்துக்கு என்னை அனுப்புனீங்க, ஆனா என் வாழ்க்கையில இவ்வளவு பெரிய காரியங்கள் இருக்குது இயேசப்பா, நான் உங்களோட பேச விரும்புறேன் சொல்லி அவரோட உறவுல நீங்க இந்த பயணத்தை தொடரும் பொழுது, அவருடைய வார்த்தையில சொல்லப்படுகிறது, மத்தேயு வசனத்திலே சொல்லப்படுகிறது, முதலாவது அவருடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு எல்லாமே கூட கொடுக்கப்படும். பாருங்க, நீங்க நினைக்கிறதுக்கும் அதிகமாக தேவன் எல்லாவற்றையும் முன் குறித்து செய்வாராம். நீங்க நினைக்கிறீங்க 5 வருடத்திற்கு பிறகுதான் நான் இந்த காரியங்களை செய்ய வேணும் என்று. ஆனால் தேவன் 5 வருடத்திற்கு முதலாகவே, அதன் 5 வருடத்திற்கு முதலாக என்று சொல்லுவது நான் ஒரு உதாரணமாக சொல்கிறேன், அதை பார்க்கிலும் உங்களை குறித்து அவர் ஒரு நல்ல பிளானே வைத்திருக்கிறார். நீங்க அந்த பிளான் இப்ப காண முடியாது. உங்களோட கண்கள் எல்லாம் சொல்லும், உங்களோட மனசெல்லாம் சொல்லும், நான் ஓடினாதான் நான் சம்பாதிக்கலாம், நான் செய்தாதான் இது நடக்கும், நான் போனாதானே இது எல்லாமே நடக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இதனால நீங்க நிறைய அவமானங்களை சந்திக்கலாம், அநேக தோல்விகளை சந்திக்கலாம், நிறைய நேரத்துல ஏமாற்றங்களை சந்திக்கலாம். நீங்க மனிதர்களுக்கு, நீங்க தேவனிடத்துல கவனத்தை வைப்பதை பார்க்கிலும் உங்களுடைய கவனம் எல்லாம் எப்படி இருக்கும், இந்த மனிதனை நான் ப்ளீஸ் பண்ணினாதான் என் வாழ்க்கை படகு ஓடும்.
அதற்காக நாங்க ஓடுவோம். Yes. அந்த மனுஷனை ப்ளீஸ் பண்றதுக்காக நாங்க எல்லாவற்றையும் செய்வோம். எங்களுடைய வாழ்க்கையில தேவைகளை சந்திப்பதற்காக எங்கெங்கோ எல்லாம் ஓடுவோம். எங்க கவனத்தை அதன் மீது வைத்து இரவும் பகலும், சிலவங்க காலையில எழும்பின உடனே அதை நோக்கியே பயணம் செய்வோம். இரவு வந்து படுக்கும் பொழுது நாளைய தினத்துல இதை செய்யணுமே, அதை செய்யணுமே, இப்படியே தான் நாங்க ஓடிக்கிட்டு இருப்போம். பிரியமானவர்களே, தேவன் இந்த ராத்திரியில வருவாராய் இருந்தால் எங்களுடைய கவனம் எங்கே இருக்கிறது? நாங்க இவ்வளவு காலமும் அவர் அனுப்பின நோக்கத்தை நாங்கள் நிறைவேற்றாமல் இந்த ஓட்டத்தை முடித்தோமானால் பரலோக ராஜ்யத்தின் சுதந்திரத்தை நாங்கள் எப்படி பெற்றுக்கொள்வது? இல்லையா? சோ நாங்க எப்படி தேவனுடைய ராஜ்யத்துல நாங்கள் பங்கை ஏறெடுப்பது? நாங்கள் எப்படி பங்கை நாங்க கேட்க முடியும்? நாங்க எப்படி தேவனிடத்துல சொந்தம் கொண்டாட முடியும்? இவ்வளவு காலமாக ஒரு தேவனுக்கு நாங்கள் உண்மையா சொல்ல போனா நிறைய பேர் நாங்க இன்றைக்கு அதிகமாக இயேசுவை எங்கள் படகிலே வைத்துக்கொண்டு நாங்கள் எங்கள் தேவைகளுக்கு மாத்திரம்தான் அவரோடு நாங்கள் போய் உறவாடுவோம். எங்கள் கவனத்தை அந்த நேரத்துல மாத்திரம்தான் செலுத்துவோம். பாருங்க, சொன்ன மாதிரி பேதுரு வந்து அந்த படகிலிருந்து இறங்கி நடக்கும் பொழுது அவர் வந்து நினைத்திருக்கலாம், ஓ இப்ப என்னால நடக்க முடியும், என்னால முடியும், இப்ப கொஞ்சம் தூரம் போயிட்டேன், நான் இப்படியே போயிடலாம், என்னால முடியும் நடக்கிறதுக்குன்னு சொல்லி என்ன எக்ஸ்பீரியன்ஸ், ஐ ஹாவ் லாட்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம், எனக்கு நல்ல அனுபவம் இருக்கிறது, என்னால முடியும் இந்த காரியங்களை சாதிப்பதற்குன்னு சொல்லி அவர் சொல்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருந்துச்சு அவருக்கு. ஏன்னு சொன்னா அவர் வந்து ஃபிஷர், அவர் மீன் பிடிக்கிறார், கடல்ல தான் அவருடைய வாழ்க்கை. ஸோ கடல்ல நடக்கிறதுன்னு சொல்றது அவருக்கு கஷ்டமா இருந்த காரியம். ஆனா கொஞ்சம் அவர் பட்டுட்டாருன்னு சொன்னா அப்ப அவருக்கு ஈஸியா இருக்கும். என்னது அவருடைய இடம் கடல். ஸோ எக்ஸ்பர்ட். ஸோ அவர் நினைச்சிருக்கலாம் என்னால முடியும் இதை செய்யறதுக்கு. ஆனா பாருங்க, அந்த பயம் வந்த நேரத்துல அவர் என்ன செய்தார்? இயேசுவை நோக்கி கதறி கூப்பிட்டார். இயேசுவை நோக்கி கதறி கூப்பிட்டார். இயேசு கைவிட்டாரா? இல்ல. அவர் டக்குன்னு கையை கொடுத்து பேதுருவை தூக்கி எடுத்தார். சோ பாருங்க, இன்றைக்கு நாங்களும் அப்படித்தான். ஏதாவது ஒரு பிரச்சனை வருகிற வரைக்கும் இருப்போம் இயேசுவை நோக்கி கூப்பிடுவதற்கு. அதன் பிறகுதான் எங்கள் முழு கவனமும் இயேசு மேல இருக்கும். அப்ப அந்த நேரத்துல பார்த்து நாங்க சொல்லுவோம், ஆண்டவரே நான் உபவாசம் இருக்கிறேன், ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன், நான் இத்தனை மணிக்கூர் ஜெபிக்கிறேன், நான் இப்படியெல்லாம் செய்யறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அதிகமா தேவனுடைய பாதத்திலே அந்த நிமிடங்கள் மாத்திரம் நாங்கள் செலவழிப்போம். ஆனால் தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் தேவையான நேரத்துல மாத்திரம் அவரை நீங்க தேடுகிறவர்களா இருக்க போறீங்களா? இல்லாவிட்டால் அவரிலே உங்கள் முழு கவனத்தையும் திருப்பி தேவன் எனக்கு என்ன சொல்லுகிறார்? இயேசு ஒரு அற்புதமான தேவன். தேவன் வந்து எங்களுக்கு கொடுக்கும் ஆலோசனைகள் நித்தியமானது. அது மனிதர்களை போல இன்றைக்கு செய்தோடனே ஒரு மாசத்துல ஒரு ரிசல்ட்ஸ் கிடைக்கும் அவ்வளவுதான் அப்படின்னு இல்லை. நாங்க தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் எங்களுக்கு கொடுக்கும் ஆலோசனை, அவர் எங்களை நடத்தும் வழிமுறைகள் உண்மையாக சொல்ல போனா டோட்டலி டிஃப்ரெண்ட். நாங்க நினைக்கிற வண்ணமாக இல்லை. நீங்க அவர் மீது உங்கள் கவனத்தை செலுத்தி பாருங்க. இந்த உலகத்தின் மீது உங்களை கண்களை பதிய வைப்பதன் மூலமாக நீங்க பெற்றுக்கொள்ள போவது ஒரு தற்காலிகமான ஆசீர்வாதத்தை மாத்திரம்தான். ஒரு தற்காலிகமா, எல்லாமே தற்காலிகமா தான் இருக்கும். ஆனால் நீங்கள் தேவனை நோக்கி பார்த்து அவருக்கு நீங்கள் உங்கள் இடத்தை கொடுத்து அவரை உங்கள் சென்டர் பீஸாக உங்களுடைய வாழ்க்கையிலே முதல்வராக அவரை வைத்து நீங்கள் ஓடும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய அந்த கவனம் திசை திருப்பப்படாது. உங்களுடைய கவனம் திசை திருப்பப்படுமானால் நீங்க யோசிங்க, நான் தேவனை நோக்கி பார்க்காமல் எங்கே நான் பின்வாங்கி போயிருக்கிறேன். இந்த நேரத்துல கூட நீங்க எந்தெந்த இடத்துல பின்வாங்கி போயிருக்கிறீங்களோ, எந்த விதமான பாவ சேற்றிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ உங்களுக்கு தெரியும். ஆனா தேவன் இந்த நேரத்துல உங்களை நோக்கி பார்த்து சொல்லுகிறார், இன்றும் நீ தாமதிக்காமல் நீ என்னிடத்திலே ஓடி வந்திருப்பாயானால் நான் உன்னை கவனிப்பேன். அவர் உங்கள் மேல் வைத்த திட்டத்தை நிச்சயமாக அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அன்றைக்கு பேதுரு பயப்படும் நேரத்திலே நீ பயந்த, நீ தானே இவ்வளவு நேரம் நடந்து வந்தன்னு சொல்லி கைவிடல, அவர் கரத்தை கொடுத்து தூக்கினார். இன்று அதே இயேசு கிறிஸ்து உங்களை நோக்கி பார்த்து சொல்லுகிறார், இன்று முதல் உன் கவனத்தை என் மீது நீ வைப்பாய் இருந்தார் கண்களை பதிய வைப்போம். ஆமென். கர்த்தராம் இயேசுவின் மேல் நீங்க அவர் மேல் உங்கள் கண்களை பதிய வைத்து அவரை நோக்கி பார்த்து நீங்கள் அவருடைய வாழ்க்கையில வார்த்தையின் மீது கவனமாய் இருந்து நீங்கள் இரவும் பகலும் அவருடைய வசனத்தை தியானித்து அவர் சொல்லும் வண்ணமாக நீங்கள் நடக்கும் பொழுது தேவன் உங்கள் மீது அவரும் கவனம் உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா.
காண்கின்ற தெய்வம் ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஆமென். உங்களை ஆமென். நேசிக்கிறார். கர்த்தர் உங்கள் அருகில வர அவர் துடிக்கிறார். ஹalleluya. ஆமென். நீங்க இதயத்தை துறந்து அவருக்கு ஒப்பு கொடுங்க. ஆதி அன்புக்கு வாங்க. ஹalleluya. கண்களை இயேசு மேல வைப்போம். கண்களை பரிசுத்தமாக்குவோம். ஆமென். கண்களை இயேசு மேல வைக்க வைக்க அவருடைய வசனம் மேல வைக்க வைக்க தியானிக்கும் பொழுது தேவனோடு நாங்கள் ஜெபிக்கும் பொழுது உறவாடும் பொழுது தேவ பிரசன்னம் எங்களை சூழ்ந்து கொள்ளும். ஆமென். தேவன் பிரசனங்களை சூழ்ந்து கொள்ற வேலையில அவரை நாங்கள் ருசிச்சுட்டா போதும். அந்த டேஸ்ட் தான், அந்த டேஸ்டே எங்களுக்கு போதும். ஆமென். அது வேணும் 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 துடிப்போம் நாங்கள் டே பை டே. அதுதான் எங்களோட நோக்கமாக இருக்கும். அவரை எப்படி பிரியப்படுத்தலாம், அவருக்கு எப்படி பிரியப்படுத்தலாம், அவருடைய சத்தத்துக்காக நாங்கள் காத்திருப்போம். ஆமென். தேவ சத்தத்துக்காக அவர் மேலே நாங்கள் நோக்கி வாழ்கிற வாழ்க்கை தேவ சத்தத்துக்காக வெயிட் பண்ணுற ஒரு வாழ்க்கை. ஆமென். இயேசு மேலே இப்போ ஒரு ஆளை மேலே உங்களோட கண்களை பதிய வச்சுட்டு இப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னு சொன்னால் அவருடைய பார்வை உங்கள் பக்கம் திரும்பணும்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. என் டென்ஷன் ஆண்டவரே என் பக்கம் திரும்புங்கப்பான்னு. சில நேரம் நாங்கள் பார்க்குறோம், பெரிய க்ரௌடில் ஒரு ஸ்டேஜில் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் போகுது, ஒரு பெரிய பெரிய இந்த உலகத்தில் ஒரு பெரிய ஆளுன்னு சொல்லுவோமே, ஒரு பெரிய குயின் கிங் சார்ல்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ அவர் வந்திருக்கிறார். அப்போ அவரை பார்க்குறதுக்கு எல்லாரும் போகிறோம். எல்லாரும் அவர் கண்களை யார் மேலே பதிய வச்சுருக்கோம்? கிங் சார்ல்ஸ் மேலே. அப்போ அவர் இந்த பக்கம் பார்க்க மாட்டாரான்னு சொல்லி சிரிச்ச முகத்தோடு அவரை பார்த்துக்கிட்டு இல்லையா? அட்டென்ஷன், அந்த அட்டென்ஷன் என் பக்கம் திருப்புங்கன்னு சொல்லி அப்போ அவர் பார்க்குறார். அப்போ தேவன் எங்களை பார்க்குறாருன்னு சொல்லுவோமே. அப்போ நெக்ஸ்ட் பார்த்த பிறகு என்னத்தை விரும்புகிறோம்? அவர் எங்களோட பேசணும். உங்கள் சத்தம் கேட்கணும்ப்பா. ஏன்னோ அந்த வாஞ்சையில நாங்கள் வாழ்வோம்னு சொன்னோம். பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வேணும்னு சொல்லி நாங்கள் வாழ்ந்தோம்னு சொன்னோம். நாங்கள் காலையில் எழும்பணும்னு குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளை தந்ததுக்காய் நன்றி என்று சொல்லி அந்த நோக்கத்தோடு எழும்புவோம்னா உங்களோட நாளே நல்லா வரும். நாங்கள் சில நேரம் எப்படி எழும்புவோம்? எழும்புற நேரம் ஐயோ வேலை செய்யணுமே, ஐயோ எனக்கு வேலைக்கு போகணுமே, ஐயோ பில்லை கட்டணுமே என்று சொல்லி அந்த இதில் எழும்புறதுனால சில நேரம் சண்டை வரும், வீட்டில் சண்டை வரும், இல்லாட்டி ஆக்களோட சண்டை வரும். ஏன்? அந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ் எழும்புறோன்னே நாங்கள் தேங்க்யூ ஜீசஸ்ன்னு சொல்லி குட் மார்னிங் ஜீசஸ், குட் மார்னிங்னு சொல்லி எழும்பும் பொழுது கர்த்தரை ஆராதிச்சுட்டு எழுந்தும் பொழுது அந்த இடத்துல அற்புதம். இன்னொரு வசனம் வச்சிருக்கீங்களா? நாங்க இந்த நேரத்துல நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 25, 26, 27. உன் கண்கள் நேராய் நோக்க கடவது, நேராய் நோக்க கடவது. உன் கண் இமைகள் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க கடவது. உன் கால் நடையை சீர்தூக்கிப்பார். உன் வழிகள் எல்லாம் நிலைவரப்பட்டிருப்பதாக. வலது புறமாவது இடது புறமாவது சாயாதே. உன் காலை தீமைக்கு விலக்குவாயாக. சோ உன் காலை தீமைக்கு விலக்குவாயாக. இன்றைக்கு நாங்கள் தேவனிடத்திலே விசுவாசத்தை வைக்கிறோம் என்று சொல்லி இன்று எங்கள் கவனம் பிரச்சனைகள் வரும் பொழுது எந்த விதமான ஆலோசனைகளை தேடி நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு அநேகர் நாங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்க முடியும், தேவனை இயேசுவை நாங்கள் ருசி பார்த்தவர்களாக இருக்கக்கூடும். ஆனால் ஒரு பிரச்சனை என்று வரும் பொழுது எங்கள் கவனம் இந்த உலகத்திலே எதை நோக்கி போய்கொண்டிருக்கிறது? ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள், அந்த காரியங்களிலே நாங்கள் ஈடுபடக்கூடும். அல்லது பிரியமில்லாத ஆலோசனைகளுக்கு கேட்பதற்கு எங்கள் கால்கள் விரைந்தோடக்கூடும். சோ இதுகள்ல இருந்து, இப்படிப்பட்ட தீமையான காரியங்கள்ல இருந்து, கர்த்தர் அருவருக்கும் காரியங்களில் இருந்து தேவன் இந்த நாளில் எங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார். இது நல்ல அழகா வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. சோ அவர் எங்கள் கண்கள் அவரை நோக்கி பார்க்க வேண்டும். ஆமென். எங்களுடைய வழிகள் எல்லாம் நாங்கள் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். நாங்கள் எப்படிப்பட்ட வழிகளிலே ஈடுபட்டிருக்கிறோம்? இன்று எங்களுக்கு பிரச்சனை வரும் பொழுது எங்கள் கவனம் எங்கே இருக்கிறது? எங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நிறைவாக காணப்படும் பொழுது எங்கள் கவனம் எங்கே இருக்கிறது? சில நேரத்திலே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும் மட்டும் நாங்கள் இயேசுவை நோக்கி எங்களுடைய கவனத்தை செலுத்தி இருந்திருப்போம். ஆனால் ஆசீர்வாதம் பூர்ணமாக வந்தவுடன் நாங்கள் இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்த எங்கள் இயேசப்பாவை மறந்துவிட்டு உலகத்தை ப்ளீஸ் பண்ணி நடக்கிறவர்களாக மாறிவிடுகிறது. நாங்கள் எங்கள் கவனம்
டோட்டலாக உலகத்தின் மீது நாங்கள் திசை திருப்பப்படுகிறோம். எங்களை சுற்றி இருக்கும் மனிதர்களை நாங்கள் எப்படி அவர்களை நாங்கள் சந்தோஷமாக வைத்திருப்பது? ஏனென்றால் இவ்வளவு தூரம் வந்துட்டோம், இப்ப எங்களுக்கு ஒரு பெரிய கூட்டமே எங்களுக்காக இருக்கின்றது. சோ அந்த கூட்டத்தை நாங்க எப்பொழுதும் சந்தோஷமா வைப்பதற்கு அவர்களுடைய வழிகளிலே போனால்தான் நான் அவர்களோடு கூட நாங்கள் இருக்கலாம் என்று. என்றால் அந்த சுகபோகமான எங்களுடைய ஆசீர்வாதங்கள், தேவன் எங்களுக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதங்களை தக்க வைக்க வேண்டும் என்றால் இவர்களோடும் கூட நாங்கள் அவர்களுடைய காரியங்களிலே பங்கு போய் அவர்களையும் நாங்கள் ப்ளீஸ் பண்ணும் பொழுதுதான் நாங்கள் எல்லாவற்றிலையும் செய்யலாம் என்று தேவனை விட்டு கொஞ்சம் எங்கள் கவனத்தை இந்த உலகத்தின் பக்கம் திருப்புவது. இன்றைய நாளிலே தேவன் உங்களை நோக்கி பார்த்து பேசுகிறார். இன்றைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில எந்த இடத்துல இருக்கிறீங்க? உங்க வாழ்க்கை இன்றைக்கு எந்த கவனத்தில இருக்கிறது? ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுள்ளவர்களாக இருக்கலாம். இன்று பூர்ண ஆசீர்வாதம் இருந்தும் உங்கள் வாழ்க்கையில நிம்மதி இல்லாமல் இருக்கலாம். அந்த நிம்மதி எங்கே போனது? எதனாலே அந்த நிம்மதி உங்களை விட்டு கடந்து போய்விட்டது? எந்த காரணம் என்பதை குறித்து தேவன் இந்த நாளிலே பேசுகிறார். ஏனென்றால் உங்கள் கவனம் இன்றைக்கு நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தின் மீது செலுத்துவீர்களாய் இருந்தால், நீங்கள் தேவனை நோக்கி பார்க்காமல் அந்த ஆசீர்வாதத்தை நோக்கியே நீங்கள் நடந்து கொண்டு இருந்தால், இன்றைக்கு நீங்கள் திசை திருப்பப்பட்டவர்களாகத்தான் நீங்க காணப்படுறீங்க. சோ கர்த்தர் உங்களை நோக்கி பார்த்து சொல்லுகிறார், இன்றும் நான் உன்னை நோக்கி கூப்பிடுகிறேன், உன்னுடைய இருதய கதவை நான் தட்டுகிறேன். இன்றைக்கு நீங்க உங்க கவனத்தை இயேசுவின் மேல் வைக்கும் பொழுது நிச்சயமாக இயேசு உங்கள் வாழ்க்கையில பூர்ண ஆசீர்வாதத்தை கொடுத்தவர். நித்திய சுதந்திரமான பரலோகத்தையும் அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நீங்க இந்த பூமியில எதை பெற்றுக்கொண்டாலும் நீங்கள் உங்கள் ஆத்துமாவை நீங்கள் கெடுத்து போட்டீர்களானால், பரலோக ராஜ்யம் இல்லாவிட்டால் இவ்வளவு காலமும் இந்த பூமியிலே நாங்கள் ஓடின இந்த ஓட்டத்திலே என்ன பயன் இருக்கிறது? நீங்க கொஞ்ச நேரம் சிந்தித்து பாருங்க. ஆண்டவரே, இவ்வளவு தூரமாக நீங்க என்னை கொண்டு வந்தீங்க, இவ்வளவு தூரமாக என்ன கண்ணின் மணியை போல நான் கடந்து வந்த அநேக பாதைகளிலே என்ன பாதுகாத்து நீங்க கொண்டு வந்தீங்க. இந்த கவனம் என் வாழ்க்கையிலே முடிவு பரியந்தம், உங்களோட வருகை பரியந்தம், நான் உம்மோடு கூட பரலோகத்திலே இணையப்படும் அந்த நாள் வரும் அளவும் ஆண்டவரே என் கவனம் முழுவதுமாக உம்மீது மாத்திரமே இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த தீர்மானத்தை எடுங்க. சொல்லுங்க, நான் இருக்கிற இடத்தை விட்டு ஆண்டவரே நான் மனம் திரும்ப விரும்புகிறேன். நீங்க மனம் திரும்பும் பொழுது எழுப்புதல் இந்த நாளிலே உங்கள் வீட்டிலே வரும். நீங்கள் மனம் திரும்பும் பொழுது எழுப்புதல் உங்கள் இருதயத்திலே முதலாவதாக வரும். அதன் பிறகாக உங்கள் வீடுகளிலே வரும், நீங்கள் வேலை செய்யும் இடத்திலே வரும். உங்கள் கவனம் கர்த்தரின் மேல் இருக்கும் பொழுது அவருடைய கவனம் முழுவதும் உங்கள் மேல் திருப்பப்படும். இன்றும் அவருடைய வார்த்தை மாறுவதில்லை. நீங்கள் ராஜ்யத்தையும் நீதியையும் தேடும் பொழுது அவர் சகலத்தையும் உங்கள் வாழ்க்கையிலே பூர்த்தி செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சில நேம்ஸ்களை கர்த்தர் என்று உள்ளத்துல போடுகிறார். சமந்தான்னு சொல்லி யாரோ இருக்கிறீங்க. அந்த சமந்தாக்கு ஆண்டவர் சொல்றார், நீ தனிமைப்பட்ட சூழ்நிலையில நீ இருக்கிற, நெருக்கப்பட்ட சூழ்நிலையில நீ இருக்கிற, ஆனா கர்த்தருடைய கரமோ உன்னை தேடி வருகிறது. கண்களை தேவன் மேலே பதிய வைங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ராபர்ட்னு சொல்லி ஒரு ஆள் நீங்க இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களோட மேல கிருபையா இருக்கிறார். உங்களோட வேலை ஸ்தலத்துல கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். ஊழிய காரியங்களிலே கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்த போகிறார். கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தர் உங்களை நேசிக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த வேளையில நாங்கள் ஜெபிப்போமா? ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி இருக்கிற இடத்திலிருந்து தேவனை நோக்கி பார்ப்போம். அவருடைய தெய்வீக பிரசன்னத்தை கூப்பிடுவோம். ஹல்லேலூயா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க பாதம் போதும் ஏசப்பா, உங்களோட முகம் எங்களுக்கு போதும் ஆண்டவரே. உங்களுடைய கரத்தை நோக்கி நான் வரவில்லைப்பா, உங்களோட முகத்தை நோக்கி வாங்குறேன். உங்களோட முகத்தை என் பக்கம் திருப்புங்க. உங்களோட பிரகாசமான முகத்தை எங்கள் மேல் காட்டுங்க தகப்பனே. இதோ உங்க கூக்குரல் சத்தத்தை கேட்க எங்களோட செவிகளை திறந்து கொடுக்கிறோம் பிதாவே. எங்களோட பாவங்களை மன்னிங்கப்பா. இதோ நான் மனம் திரும்புகிறேன். என் பாவ பழக்கங்களை விட்டு ஆண்டவரே நான் மனம் திரும்புகிறேன் ஆண்டவரே. அன்று
பிறருக்கு நான் எதிராய் செயல்பட்டிருந்தால் தகப்பனே என் பாவங்களை மன்னியும் என்று சொல்லுங்க. என் பாவங்களை மன்னியும் என்று சொல்லுங்க. கர்த்தாவே, உமக்கு பிரியமான வழியில நான் நடக்க எனக்கு கற்பித்து தாங்கன்னு சொல்லி கதறுங்க. இந்த வேளையில அவருடைய பிரசன்னம் போதும். இந்த உலகத்துல இருக்கிற இடங்களுக்கும் பார்க்க ஒரு சேஃபான இடம் இந்த இயேசுட பிரசன்னம் தான், இயேசுட பாதம் தான். அதுதான் எங்களோட ப்ரொடெக்ஷன், அதுதான் எங்களோட பாதுகாப்பு. இந்த நாளிலே கர்த்தர் உங்க மேல பிரியமா இருக்கிறார். மனம் திரும்பி தேவ பிரசன்னத்துக்குள் வாங்க. இயேசு போதும். இந்த நாட்களில் கர்த்தர் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோட வாழ்க்கையிலையும் வறுமை மாறி போகட்டும் ஆண்டவரே, பண கஷ்டம் மாறி போகட்டும் ஆண்டவரே. ஒரு நல்ல பணம் தங்குற வீடாய் ஆண்டவரை ஆசீர்வதிங்க. எப்போ அன்று ஜக்கேஸ்ட வீட்டை நீங்கள் ஆசீர்வதித்தீங்களோ, அவன் சேர்த்து வைத்திருக்கிற சொத்துல இல்லப்பா, நீங்க எப்போ அவனோட வாழ்க்கைக்கு வந்தீங்களோ அப்பதான் அவன் ஐஸ்வர்யவானானான் தகப்பனே. அதே ஐஸ்வர்யங்கள் உங்களோட பிள்ளைகளோட வாழ்க்கையில் ரட்சிப்பின் சந்தோஷம் ஜொலிக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் அப்பா. எல்லா வியாதிகளும் விலகி போகட்டும் ஆண்டவரே. யார் யாரெல்லாம் சுகம் இல்லாமல் இருக்கிறாங்களோ உம்முடைய சுகமளிக்கும் கரங்கள் இந்த வேளையில் இயேசுவின் நாமத்தில் அப்பா சுகம் உண்டாகட்டும் என்று கட்டளையிடுகிறேன் அப்பா. பிதாவே, உம்முடைய ரட்சிப்புக்குள்ளே வழி நடத்துங்க பிள்ளைகளை, உம்முடைய சந்தோஷத்திலே வழி நடத்துங்க ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வீட்டில் குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறேன், பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன், படிப்புகளை ஆசீர்வதிக்கிறேன், வேலைகளை ஆசீர்வதிக்கிறேன். இரத்த கோட்டைக்குள்ளே ஒவ்வொரு வீடுகளை மூடிக்கொள்ளும் அப்பா, இயேசுவின் நாமத்தில். நன்றி பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். மேலும் உங்கள் ஜெப தேவைகளுக்காக எங்களை info@salt4souls.com.au என்ற மின்னஞ்சல் மூலமாகவும் www.salt4souls.com.au என்ற இணையதளத்தின் மூலமாகவும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்காக மிகுந்த பாரத்தோடு இடைவிடாமல் ஜெபிக்கவும் உங்கள் நம்பிக்கைக்கு துணையாக நிற்கவும் விரும்புகிறோம். நீங்கள் பூமியின் உப்பாக இருக்கிறீர்கள். மத்தேயு 5:13. இயேசு நாமத்தில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.